கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். சங்கீதம் 55:22. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் பாரத்தை சுமந்துக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவாகி என் சுமை லேசானது என்று சொல்லி அங்கே மத்தேயு 11:28-29 சொல்லப்பட்டிருக்கு. வருத்தப்பட்டு வருத்தத்தை அவர் மீது வைச்சிருங்க, கவலையை அவர் மீது வைத்திருங்க, உங்கள் பலவீனத்தை அவர் மீது வைச்சிருங்க, உங்கள் தேவைகளை அவர் மீது வச்சிருங்க. உங்கள் பிள்ளைகளுடைய காரியமோ, உங்கள் காரியமோ, ஊழிய காரியமோ, வேலை காரியமோ, எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் மேலே வச்சிருங்க. கர்த்தர் மேலே காரியத்தை சாற்றி விட்டேன் அப்படின்னு தாவீது ராஜா சொல்கிறாரு. அவர் மேலே காரியத்தை போட்டுருங்க, அவர் மேலே போட்டுருங்க. அவர் உங்களை விசாரிப்பார், உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை விசாரிக்கிறவரான்படியால் கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் அப்படின்னு இருக்கு பைபிளில். 1 பேதுருல 5 நம்ம இதை குறித்து வாசிக்க முடியும். அவர் நீதிமானின் கால்களை தள்ளாட விட மாட்டாராம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நீதிமானா, இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமானா, உங்களை கைவிடவே மாட்டார். அவர் மேலே பாரத்தை வச்சிருங்க, அவர் லெகுவாக்குவார். அவருடைய பாரத்தை சுமங்க, அவருடைய பாறை லெகுவானது, அவருடைய சுமை லேசானது. என்கிட்ட வந்து என் நுகத்தை கற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறாரு. அவர் நுகத்தை நம்ம சுமப்போம், அவர் நம்முடைய பாறை எல்லாவற்றையும் அகற்றுவார். இதை குறித்து நீங்கள் பாரப்படுறீங்க, ஐயோ இன்னும் குழந்தையிலேன்னு பாரப்படுறீங்களா, அல்லது என்னால் ஜெபிக்க முடியலன்னு பாரப்படுறீங்களா? இரவு மகள் ஜெபிக்கிறவங்களா உங்களை மாற்ற போயிறார். ஐயோ ஒரு வீடு இல்லைன்னு பாரப்படுறீங்களா? கர்த்தர் 2 பிள்ளை வச்சு 2 பிள்ளைக்கு 2 வீடை தரப்போகிறார். கண்டிப்பாக தருவார். உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அவர் மேலே பாரத்தை வைத்துட்டு உங்கள் பாரத்தை லெகுவாக்குங்க. கர்த்தருக்குள்ள எப்போது சந்தோஷமா இருங்க. கர்த்தரை இதயத்தில் போற்றி கொண்டு, பாடிக்கொண்டு, துதித்து கொண்டு, ஜெபித்து கொண்டு, விண்ணப்பித்து கொண்டும், வேதத்தை தியானித்து கொண்டு இருங்க. உண்மையில் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கிருத்தி உள்ளவைகளோ அவைகளே நீங்கள் சிந்தித்து கொண்டு இருங்க. பாரத்தை அவர் மேலே வைத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆதரிப்பார். உங்கள் கால்களை ஒரு நாள் தள்ளாட விட மாட்டார். கர்த்தரை நம்பி யாரும் மோசம் போன சரித்திரமே இல்லை. அவர் மேலே பாரத்தை வச்சிக்கினா உங்கள் பாரத்தெல்லாம், உங்கள் துக்கத்தெல்லாம் கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுவார். உங்கள் பாரத்தெல்லாம் லெகுவாய் மாற்றுவார், ஹேப்பியாக மாற்றிடுவார்.